இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவரின் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அவரவர்க்கென ஒரு அடையாளத்தை நிலைநிறுத்துவதுதான். அப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு அடையாளத்தை தேடி பயணிக்கையில் ஒரு தேசமே அடையாளமற்று இருந்தது. கால்பந்தை தவிர எந்த விளையாட்டிலும் பிரசித்தி பெறாமல் அந்த தேசம் கால்பந்திலும் வெற்றி கோப்பை ஏதும் வெல்லாமல் சபிக்கப்பட்டிருந்தது. தங்களது அணி ஒரு முறையேனும் வெற்றி கோப்பை ஏதும் வெல்லாதா என்று போர்த்துகல் தேசமே ஏங்கிக் கொண்டிருக்க, அந்த தேசத்தின் ஏக்கத்தை போக்கி விளையாட்டு உலகில் கால்பந்து நட்சத்திரமாக போர்த்துகல் தேசத்தின் அடையாளமாக ஜொலிக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ரியல் மெட்ரிட் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்த்துகல் நாட்டில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை சமையல்காரர், தாய் நகராட்சியொன்றில் பூங்காக்களை பராமரிக்கும் வேலையில் இருந்தார். ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் தனது திறமையால் உலகிலேயே கால்பந்து மூலம் அதிகம் சம்பாதிக்கும் வீரராக உருவெடுத்திருக்கிறார். இவரது ஆண்டு வருமானம் சுமார் 600 கோடிக்கும் மேல். சிறு வயதிலிருந்து கல்வியில் ஆர்வமில்லாத இவர் தனது 8வது வயதில் அண்டோரிங்கா கால்பந்து கிளப்பில் கையெழுத்திட்டார். தனது ஆரம்ப காலங்களில் அண்டோரிங்கா என்ற கழகத்துக்காக விளையாடிய ரொனால்டோ 1997 நிசியோனஸ் என்ற கழகத்துக்கு மாறினார். அதன்பின் ஸ்போர்ட்டிங் சிபி என்ற கழகத்தில் விளையாடும் பொழுது மான்செஸ்டர் அணியின் நிர்வாகியான அலெகரஸ் ஃபெர்கசன் என்பவரால் இனங்காணப்பட்டு 18 வயதை நிரம்பிய இவரை 12.24 மில்லியன் ஸ்டேலிங் பவுண்ட்களுக்கு மான்செஸ்டரில் விளையாடுவதற்காக ஒப்பந்தமிடப்பட்டார். பின்பு 2004 முதலாக போர்த்துகீஸ் அணிக்காக விளையாடுவதற்கு களமிறக்கப்பட்டார். பல விளையாட்டு வீரர்களையும் வியக்க வைத்து புயலாக பாயும் ரொனால்டோ பந்தை தலைகால் முட்ட 44 சென்டிமீட்டர் வரை காற்றில் பறப்பாரா? ஒரு சராசரி கூடைப்பந்தாட்ட வீரரால் கூட அவ்வளவு தூரம் குதிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. என்னதான் பல வெற்றிகளை அடைந்தாலும் அவருக்கு மகிழ்ச்சி மட்டும் நிரம்பியதாக இல்லை. ஏகப்பட்ட சவால்கள், எத்தனையோ தூற்றல்கள், எண்ணற்ற பிரச்சனைகள். ஆனால் அனைத்தையும் தாண்டி தன்னை பலப்படுத்திக் கொண்டே இருந்தார் ரொனால்டோ. ஒவ்வொருவரின் வெற்றிக்கும் தூண்டுகோலாக பலரின் ஊக்கம் இருக்கும். ஆனால் ரொனால்டோவின் வெற்றிகள் தூற்றல்களால் தூண்டப்பட்டவை. 2006 உலகக்கோப்பை போட்டியின் போது தன்னோடு மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் விளையாடும் வேன் ரூனியின் மீது குற்றம் சுமத்தி சிவப்பு அட்டை பெற்று தந்தார் ரொனால்டோ. அதனால் அந்த ஆண்டு பிரீமியர் லீக் தொடர் முழுவதும் சொந்த அணி வீரர்களே ரொனால்டோவை வசைபாடினார்கள். அதுவரை ஒரு நல்ல விங்கராக மட்டுமே இருந்த ரொனால்டோ அதன் பின்னர் தான் ஒரு கோல் மெஷினாக மாறினார். தன்னை இழிவுபடுத்தும் ரசிகர்களுக்கு தன் கால்களால் பதில் சொல்ல நினைத்தார். ஹங்கேரிக்கு எதிரான கடைசி போட்டியில் தோல்வியை நோக்கி போர்த்துகல் சென்று கொண்டிருக்க அடுத்தடுத்த 2 கோல்கள் அடித்து அடுத்த சுற்றுக்கு அழைத்துச் சென்றார் ரொனால்டோ. அரையிறுதியில் சக வேல்ஸ் நாட்டவரான மேட்ரிட் வீரரிடம் ரொனால்டோ சரணடைந்து விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் அப்பொழுதுதான் ரொனால்டோ முழு சீற்றத்துடன் அணியின் 2 கோல்களிலும் பங்காற்றி இத்தொடரில் 90 நிமிட அவகாசத்தில் போர்த்துகல் பெற்ற ஒரே வெற்றியின் ஒரே காரணமாக விளங்கினார் ரொனால்டோ. யாரும் செய்திடாத சாதனையான ஒரு நாள் தொடரில் 17 கோல்கள் அடித்து தன் அணியின் வெற்றிக்கு ஆணிவேராய் விளங்கினார். யூரோவின் இறுதிப் போட்டியில் முழங்கால் காயத்தால் வெளியேறிய போது அவரது கண்ணீரில் நம் நாட்டு மக்களின் கனவை நனவாக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் நிரம்பியிருந்தது. ஆனால் கோப்பையை வென்ற பிறகு அதை தனது தலைக்கு மேலாக ரொனால்டோ தூக்கிய போது அவர் கண்களில் வழிந்த கண்ணீர் நமக்கு காட்டியதெல்லாம் போர்த்துகல் எனும் ஒரு தேசத்தின் மகிழ்ச்சி. 3 பலோண்டியோ விருதுகள், 3 சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகள், 4 ஐரோப்பிய கோல்டன் ஷூ விருதுகள் என எண்ணற்ற விருதுகள் வாங்கிய மகத்தான அந்த வீரனின் கண்கள் யூரோ கோப்பையை ஏந்திய போது கலங்கின. ரொனால்டோவின் இதயத்துக்குள் இருக்கும் ஈரம் இவ்வுலகம் முழுமையாக அறியாதது. தன் தந்தை குடியால் இறந்தவர் என்பதால் இது நாள் வரை மதுவை தொடாதவர் ரொனால்டோ. தன் சொந்த ஊரில் புற்றுநோய் மருத்துவமனை, குழந்தைகளின் கல்விக்கு உதவுவது என்று சத்தமில்லாமல் இவர் செய்து வருவது எல்லாம் விளையாட்டையும் தாண்டி ஒரு மனிதநேயம் மிக்கவராய் அவரை நிலைநிறுத்தியிருக்கிறது.